தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். அதில் வந்து டிரைவர் போஸ்டிங்கான அந்த ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் எய்டில் நம்ம பார்க்கக்கூடிய மெட்டீரியலோட முக்கியமான கேள்விகள் தான். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் அப்படின்றது நிறையவே இடம்பெறும். ஸோ மிக மிக முக்கியமான கேள்விகளை நம்ம தொகுத்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து ஒன் ஆஃப் த பிடிஎஃபாக இதுவும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேவை அப்படின்ற நம்பர்கள் அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுடைய மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பார்த்துருவோம். மூச்சு திணறலின் அறிகுறிகள்: கழுத்து மற்றும் நரம்பு புடைத்தல், உடல் உறுப்புகள் நீளமாக மாறுதல், இரத்த கசிவு, வலிப்பு ஏற்படுதல். இதில் 4ல் எது அப்படின்னா 1 மற்றும் 2ம் சரி. கழுத்து நரம்பு புடைத்தலும் உடல் உறுப்புகள் நீளமாக மாறுதலும். மின் விபத்து ஏற்படும் பொழுது உடனடியாக முதலுதவி என்ன அப்படின்னா மின் இணைப்பை துண்டித்தல் தான் உடனடி முதலுதவி. விபத்துகள் நடக்கும் பொழுது அதிகளவு மரணங்கள் ஏற்பட காரணம் வந்து இரத்தப்போக்குனால தான் அதிகளவு மரணங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. சுவாசப்பாதையை பாதிக்கும் காரணிகள்: சுவாசப்பாதையில் நீர் புகுதல், நச்சு புகை, மூச்சுக்குழல் இழைப்பு. இது எல்லாத்துக்கு காரணம் தான் சுவாசப்பாதை வந்து பாதிக்கும். முதலுதவிக்கென்று முறையாக ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு புனித ஜான் அவசர ஊர்தி சங்கம். சுவாச மையத்தை பாதிக்கும் காரணிகள்: மார்பியா, பார்பிஸ்வட்டேஸ் போன்ற தூக்க மாத்திரைகள், மின் அதிர்ச்சி, வாதம். இது எல்லாத்துமே சேர்த்து தான் சுவாச மையத்தை பாதிக்கும். மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு உடனடியாக அளிக்க வேண்டிய முதலுதவி: மூச்சு திணறலுக்கான காரணிகளை அகற்றுதல், செயற்கை சுவாசம், இதய இயக்க மீட்பு. மேற்கண்ட இது 3மே தான் பண்ணணும். சுவாசத்தை பாதிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னா நரம்பு நோய்கள்னாலும் சுவாசம் பாதிக்கப்படும். அதே போல் நச்சு பாம்பு கடித்தாலும் சுவாசம் அப்படின்றது பாதிக்கப்படும். சிபிஆர் சிகிச்சை முறை என்பது என்ன அப்படின்னா வாயை வைத்து காற்று ஊதுவது, மார்பை கையால் அழுத்தி சுவாசம் உண்டாக்குவது. இது 2மே சிபிஆர் சிகிச்சையோட முதன்மையான ஒரு இது. நுரையீரலுக்கு போதுமான ஆக்சிஜன் விநியோகம் கிடைக்காத பொழுது ஏற்படுவது மூச்சு திணறல் தான் ஏற்படும். புனித ஜான் அவசர ஊர்தி சங்கம் எப்பொழுது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? 1877 இங்கிலாந்து நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. முதலுதவியின் நோக்கங்கள்: உயிரை காப்பாற்றுவது மற்றும் நிலைமை மோசமாக மாறுவதை தடுப்பது. உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவசர சூழ்நிலைகளில் ஏற்படுத்தும் அவசர சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூச்சு திணறது, அதிகமான இரத்தப்போக்கு ஆகிறது, உணர்வு இழத்தல். இது எல்லாமே தான் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள். கீழ்கண்ட எந்தெந்த சூழ்நிலையில் மூச்சு திணறல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது? நச்சு வாயுக்களால் சூழப்படும் போது, கார்பன் மோனாக்சைடு பறவையிலிருந்து பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்டவரை மீட்டு வரும்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் தவறானது நிமிர்ந்த நிலையில் உள்ளே செல்ல வேண்டும். அதுதான் தவறு. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அடைக்கப்பட்ட வாயுக்களால் பாதிப்பு ஏற்படும் போது மீட்க செல்பவர் நிமிர்ந்து தான் செல்ல வேண்டும். காற்றை விட வாயுக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும். A மற்றும் 2ம் சரி. R ஏவிற்கு சரியான விளக்கம். பட்டியல் 1ஐ வந்து 2ஓடு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூச்சு திணறல் அப்படின்றது வந்து ஆஸ்துமா நோய், அதனுடைய ஒரு இது ஆஸ்துமா. கார்பன் மோனாக்சைடு காற்றை விட லேசானது. கார்பன் டை ஆக்சைடு காற்றை விட அடர்த்தியானது. இரத்த கசிவு அப்படின்றது மைனர் ப்ளீடிங். இரத்த ஒழுங்கு அப்படின்றது மேஜர் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூற்றை ஆராய்க. அடிப்படை மனிதரை தூக்கும்போது கழுத்து, முதுகு போன்ற இடங்களில் அழுத்தம் கொடுத்து தூக்கக்கூடாது. திரவ பொருள்கள் எதையும் அவருக்கு உட்கொள்ள கொடுக்கக்கூடாது. மூர்ச்சியற்ற மனிதரை கன்னத்தில் அடித்தோ அல்லது உலுக்கியோ எழுப்பக்கூடாது. அடிபட்டவரை ஒருக்களித்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மட்டும் தவறு. அந்த ஒருக்களித்து படிக்க வைக்கவே கூடாது, நேராக தான் படுக்க வைக்கணும். பாம்பு கடித்தால் கடிவாய்க்கு மேல் எத்தனை அடி அங்குலத்தில் கட்டு போட வேண்டும்? 2 முதல் 4 அங்குலம் மேலே. அடிபட்டவரின் இரத்த கசிவை நிறுத்த துணிகளால் கட்டு போடலாம். ஆனால் எந்த சூழ்நிலையில் துணியை போடாமல் முதலுதவி செய்ய வேண்டும்? துணிக்கட்டு போடாமல். காயத்தினுள் அந்நிய பொருள்கள் இருந்தால், அதாவது காயத்துக்கு உள்ள வேறு ஏதாவது பொருள்கள் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து துணிக்கட்டு அப்படின்றது போடக்கூடாது.
சாலை விபத்துகள் ஏற்படும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நியதிகளில் எது தவறு? அடிபட்டவரை தூக்குவதற்கு குறைந்தபட்சம் 2 பேர் தேவை அப்படின்றது தான் தவறு. தேனீ, குளவி போன்றவை கொட்டினால் செய்ய வேண்டிய முதலுதவி. பாதிக்கப்பட்டவரை கொட்டப்பட்ட பாகம் இதயத்திற்கு கீழே இருக்குமாறு படுக்க வைக்க வேண்டும். கொட்டிய இடத்தை சோப்பு நீரால் கழுவி அதன் மீது ஐஸ் கட்டியை வைக்க வேண்டும். கடிவாயின் மீது காளான்மைன் ஜோடின் தடவலாம். தேனீக்கள் மட்டுமே கொட்டிய இடத்தில் கொடுக்கை விட்டு செல்லும். எனவே கொடுக்கு கண்ணுக்கு தெரிந்தால் அதை எடுத்து விட வேண்டும். எல்லாமே சரி. நாய், பூனை போன்ற மிருகங்கள் கடித்தால் செய்ய வேண்டிய முதலுதவி. கடிபட்ட இடத்தை நிறைய சோப்பு போட்டு கழுவ வேண்டும். சுத்தமாக துணியால் மூடி இரத்தப்போக்கை தடுக்க வேண்டும். கடிவாயின் மீது களிம்பு தடவி கட்டு போட வேண்டும். இரத்தப்போக்கு நின்றவுடன் தான் கட்டு போட வேண்டும். 3 மட்டும் தவறு. அதாவது களிம்பு தடவி கட்டு போடணும் அப்படின்றது தப்பு. அந்த இரத்தப்போக்கு நின்னதுக்கப்புறம் தான் கட்டு அப்படின்றது போடணும். உட்புற இரத்த ஒழுகு ஏற்படும் பொழுது அளிக்க வேண்டிய முதலுதவியில் தவறான நடவடிக்கை. உடல் வெப்பத்தை இழக்காமல் இருக்க கம்பளியால் போர்த்தி விட வேண்டும். குடிப்பதற்கு ஏதாவது கொடுக்கலாம். நோயாளியின் தலையை விட கால்கள் உயரமாக இருக்குமாறு படுக்க வைக்க வேண்டும். மார்பின் மீதும் வயிற்றின் மீதும் வெந்நீர் அல்லது ஐஸால் ஒத்தடம் கொடுக்கலாம். 2 மற்றும் 4 ரெண்டுமே தவறு. 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிப்பதற்கு ஏதாவது கொடுக்குறதும், வயிற்றின் மீது வெந்நீர் அல்லது ஐஸால் ஒத்தடம் கொடுக்குறதும் தவறு. உண்ணிகள் கடித்தால் செய்ய வேண்டிய முதலுதவிகள். கடித்து கொண்டிருக்கும் உண்ணியை கையால் எடுக்கக்கூடாது. டர்பண்டைன் ஆயில் ஏதேனும் ஒரு எண்ணெயை அதன் மீது விட்டால் விழுந்துவிடும். கடித்த இடத்தை சோப்பு நீரால் கழுவ வேண்டும். 1, 2, 3 மூன்றுமே சரி. செய்ய வேண்டிய முதலுதவிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3மே பண்ணலாம். ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான ஆன்சர் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது வந்து முதலுதவி, ஃபஸ்ட் எய்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கேள்விகளிலிருந்து ஒரு கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.